அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் இந்த பிஎம் கிசான் திட்டத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிஎம் கிசான் திட்டத்திற்கான இந்த வருடத்திற்கான முதல் தவணை உங்களுக்கு கிடைக்கல, உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படலை அப்படின்னா அதற்கு நீங்கள் என்னென்ன செய்யணும், எப்படி இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக இந்த வருடத்திற்கான தொகையை நீங்கள் பெற முடியும், எதை நீங்கள் செஞ்சுருக்கணும், எதை நீங்கள் செஞ்சுருக்கக்கூடாது, உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடத்திற்கான முதல் தவணை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த பிஎம் கிசான் திட்டம் சார்ந்த ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கம் வருடம் 6000 ரூபாய் அப்படின்றது கொடுத்துட்டு வருது இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக. முக்கியமாக நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த ஒரு திட்டம் பயன்படுது. ஸோ வருடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக ரூபாய் 6000 அப்படின்றது விவசாயிகள் வாங்கிட்டு வராங்க. கூடிய விரைவில் இந்த 6000 அப்படின்றது 9000ஆக மாறப்போகுது. அதாவது நிறைய விவசாயிகள் தேர்தலை முன்னிட்டு தமிழக விவசாயிகள் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோரிக்கையின் அடிப்படையில் 3 தவணைகளாக உங்களுக்கு 9000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிலம் வைத்திருக்கக்கூடிய கிராமப்புற விவசாயியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வருடம் உங்கள் நிலத்தில் பயிரிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தின் மூலமாக 6000 ரூபாயோ 9000 ரூபாயோ நீங்கள் பெறலாம். ஏற்கனவே இந்த திட்டத்தில் நான் பிஎம் கிசான் திட்டத்தோட பயனாளராக இருக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த தடவை பணம் ஏறலை, நான் என்ன செய்கிறது அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஏன்னா 13ஆம் தேதியே, இந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதியே இந்த வருடத்திற்கான முதல் தவணையை மத்திய அரசாங்கம் விடுவிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த 2000 ரூபாய் அப்படின்றது ஏறியிருக்கு. உங்களுக்கு ஏறலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வருஷம் உங்களுடைய நில ஆவணங்கள் இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் நீங்கள் புதுப்பிக்கணும். நீங்கள் புதுப்பிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வருஷம் இந்த பணம் ஏறும். என்ன ஒரு காரணம் அப்படின்னா நிறைய பேர் இந்த போலியான ஆவணங்களை வச்சுக்கிட்டு நிறைய பயனாளர், அதாவது வேண்டியவர்களுக்கு, உண்மையிலேயே வறுமையில் பின்தங்கியவர்களுக்கு, விவசாயிகளுக்கு இந்த பணம் சென்று சேராமல் இடைப்பட்ட தரகர்களுக்கு இந்த பணம் சென்று சேருவதற்குரிய காரணத்தினால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வருஷம் நீங்கள் இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வருஷம் நீங்கள் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுடைய இந்த பணம் இந்த பிஎம் கிசான் திட்டத்தோட பயனாளராக நீங்கள் இருக்க முடியும், பணம் ஏறும். ஸோ அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும். அப்படின்னா உங்களுடைய நில ஆவணங்கள், உங்களுடைய வங்கி பாஸ் புத்தகம், உங்கள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர், உங்களுடைய ஆதார் எண், உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இவை அனைத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அருகாமையில் உள்ள சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் புதுப்பிக்கலாம். ஸோ நீங்கள் புதுப்பிச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் பயனாளராக இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு பணம் சேரும். இதே புதிய பயனாளராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதற்கு அப்புறம் வரக்கூடிய பணங்களும் உங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு வச்சுக்கோங்க. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.